ஹாய். ஹாய். நம்ம 2 செல்லக்குட்டிங்களும் எதுக்கு உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு அவங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம். பழைய இரு அதுக்கப்புறம் Side தயிர், இதான். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டியாச்சு, கடல் பருப்புலாம். இது என்னது? சொல்லு. மாங்காய் பச்சடி. சரி. இது மாம்பழம். மாம்பழம். அது அது வெங்காயம், சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய். இல்லை, அது கூட சாப்பிடக்கூடாது. இங்கே இது கிடச்சிது, அது பேர் என்ன, நுங்கு, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், மோர் மிளகா, சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. நித்திஷ்டிக்கு வந்து இது அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டா பழைய சாதம். இன்றைக்கி அவளுக்காக இவ்வளோ ஸ்பெஷலும் செஞ்சு வச்சு அப்படி ரெடி பண்ணியாச்சு. பிசைஞ்சு 2 பேர் சாப்பிடுங்க தனியாக கிண்ணத்தில் போட்டு. மண் சட்டியில் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மண் சட்டி நிறையா இருக்குது, ஆனால் அதில் போடலை. அடிக்கிற வெயிலுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட வராங்க இல்லை? ஓகே, நல்லா பிசைஞ்சு ஜம்முன்னு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதெல்லாம் கில்லாடி தான். சின்ன வெங்காயத்தையும் போடு, இதில் போடு. சின்ன வெங்காயம்டா, சின்ன வெங்காயம் எடு. போடு, சாதத்தில் போடு. அவ்வளோதான். பிசைஞ்சு அவளுக்கு ஒரு ரூபா ஊட்டி விடுறி. ஐஸ் பிரியாணி. ஐஸ், அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம். அது சின்ன வெங்காயம் இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அதான் கொடுக்குறாங்க. பானையில வச்சு அதுக்கு இதே மாதிரி சைட் டிஷ்லாம் வச்சு. சரி, அக்காவுக்கு ஒரு ரூபா ஊட்டி விடு. இருங்க. போதும், அது அப்பாவுக்கு. சரியா? ஐயா, அப்பாவுக்கு வேணாலும் உங்களுக்கு தான் அது இருக்கு, அவ்வளோதான். அதை டப்பாவில் போட்டு வைமா, நமத்து போயிடுவோம். அப்பா இன்னும் சாப்பிட வரல. வெரி குட் கேர்ள். எனக்கு இல்லை, அவளுக்கு கொடு. வெங்காயம் வச்சு கொடு. அப்பா, நல்ல மென்று சாப்பிடு. சூப்பரா? ஓகே ஓகே ஓகே, பாய்.